அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டச் லெசன்ஸ் முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒர்க் இல்லை, அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸான டே தான். இந்த குக்டாப் வந்து கொஞ்சம் க்ளீனப் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அதுக்கு வந்து இந்த க்ளீனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்பர்டைனில் கிடைக்கும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர்லேயே கொஞ்சம் தேய்ச்சோன்னா போயிடும். எனக்கு வந்து மெயினாக இந்த குக்டாப் வந்து ஸ்க்ராச்சஸ் விழக்கூடாது அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட இந்தியன் குக்கிங்கில் நிறைய பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவோம், இழுப்போம் எடுப்போம், அது அப்படியே ஸ்க்ராட்ச் ஆயிடுது. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஷீட்டு. இதை வந்து நம்ம அப்படியே மேலே வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம பாத்திரங்களை வச்சு குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்துருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பாவுக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைஸ் வச்சு போட்டு விளையாண்டு அதில் வர்ற நம்பர்ஸ் எழுதி அதை ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தேன். அவனும் அதை ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருந்தான். நைட்டுக்கு இட்லி கத்திரிக்காய் குட்ஸு நான் வந்து அப்படியே குக்கர்லேயே லேயராக வச்சு 3 விசில் விட்டு தாளிச்சு கொட்டிடுவேன். ஈஸியாக முடிஞ்சிருச்சு. உங்களை மீண்டும் மற்ற